உங்களுக்கு வலது பக்கமா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் இந்த பக்கம் வரணுங்க. அப்படியே எப்படி நீங்க இந்த பக்கம் இருந்தா அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் வரணும். இன்னும் கொஞ்சம் இல்லைங்கய்யா, இப்படி மாறி போச்சு. இப்ப தார்பதி அம்மா சொல்லுங்க ஐயாவுக்கு. ஐயாவோட லெஃப்ட் சைடு கொஞ்சம் மொபைல் தள்ளணுங்க ஐயா. உங்க சைடு லெஃப்ட் சைடு போனா அதிகமா போகுது. ரைட் சைடு வாங்க. அவங்களுக்கு நாமளே கொஞ்சம் இந்த ஸ்கிரீன் சரி பண்ணா வந்துருது. உங்களுக்கு ரைட் சைடு. உங்களுக்கு ரைட் சைடு. ரைட் சைடு தள்ளிட்டேன். இன்னுமே கொஞ்சம் ரைட் சைடு வாங்கய்யா. பாதி முகம் தான் தெரியுது. ஆமாங்க ஐயா. ரைட் மட்டும் வாங்க, சரியா போயிடும். இல்ல இல்ல அம்மா இப்ப நகர்த்துறீங்களா? அதுக்கு ஆப்போசிட் சைடு நகர்த்துங்க கொஞ்சம். இப்ப நல்லா இருக்குங்கயா, கரெக்டா இருக்கு. இப்ப சரியா இருக்குங்கயா. சிவாய நம. சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விநாயகர் பாடல். பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். போல செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா கந்தர் கழிவென்பா எடுக்கிறாரு. அந்த வரிசையில எந்த நம்பர்னு அடியனுக்கு சொல்ல தெரியல. அதனால ஐயாவே இந்த இந்த வரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்க கொண்டு வாங்க ஐயா. வாருங்கள் ஐயா, உங்களுடைய சொற்பொழிவை நீங்க ஆற்றலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அடிமுடியும் நடுவுமிலா அகன்ற பரம் பொருள் உளது என்று அறிந்திட்டாலும், கடிகமள் மென்மலர் பூசைக்கு அது உகந்ததில்லையால் கருத மாட்டேன். பொடியதனால் முழக்காடி கீழொடு வெண்கோவணமும் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வெற்பில் குலவும் அவன் தாழ் மறவேன் மறவேன் மறவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும்
என்னுடைய மகிழ்ச்சிகரமான காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த காலை வேளையிலே நம்மள் உலகாயுத கடமைகள் நமக்கெல்லாம் நிறைய இருக்குது. அவைகளையெல்லாம் முடித்துவிட்டு அல்லது ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 1 மணி நேரத்தை ஆன்மீக சிந்தனைக்காக ஒதுக்குவதற்கு பாக்கியம் பெற்ற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கந்தர் கலிவெண்பா குமரகுரு சுவாமிகளுடைய திருவாயிலே முதல் முறையாக அவருடைய பேச ஆரம்பித்தவுடனேயே மலர்ந்த அமுத மொழிகள்தான் இந்த கந்தர் கலிவெண்பா. முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் கூறி வந்த அவர் தொடர்ச்சியாக முருகப்பெருமானை வர்ணிக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவர் பாங்காக இந்த பாடல் வழியாக அமைத்து வருகின்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். கேசாதிபாத வருணனை என்று நம்ம பார்த்தோம். 6 முகத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம். 12 கரங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கி இந்த பாரில் உள்ள மக்களையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த பரம பிதாவினுடைய அந்த கரங்களினுடைய வர்ணனையை நம்ம சிறப்பான வர்ணனையெல்லாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு 54வது கண்ணியிலிருந்து நம்ம இன்றைக்கு தொடங்க போகின்றோம். அன்பர் பெருமக்கள் எல்லாம் அந்த கந்தர் கலிவெண்பாவில் 54வது கண்ணியிலிருந்து பதிகத்திலிருந்து நீங்கள் முறைப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு 12 கரங்களை பாங்குடன் சொல்லிய பெருமான் குமரகுருபர சுவாமிகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக முருகப்பெருமானுடைய திரு மார்பை பற்றியும் திரு இடுப்பை பற்றியும் அவருடைய அங்க அவயவங்கள் ஒவ்வொன்றாக கணக்கிட்டு அந்த முருகப்பெருமானுடைய முழு வடிவத்தையும் காட்டக்கூடிய அந்த நிலைய குமரகுருசாமி அவர்கள் குமரகுருபரர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நம்ம ஏற்று அனுபவிக்க கடமைப்பட்டவர்களாக நம்ம இருக்கின்றோம். இன்றைக்கு நம்ம 5 தலைப்புகளில் இந்த கந்தர் கலிவெண்பாவை பார்க்க போகின்றோம். முதல் தலைப்பாக மார்பும் திரு இடுப்பும் என்கின்ற தலைப்பு. அதற்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய திரு கால்களை பற்றிய வர்ணனை. 3வது வடிவமாக இறைவனுடைய வடிவங்கள், முருகப்பெருமானுடைய வடிவங்களை குமரகுரு சாமிகள் தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். 4வதாக பெருமான் 5 தொழில்களை செய்து ஆராதனை உலக மக்களை ஆராதனை செய்து வருகின்றார் என்கின்ற செய்தியையும், இறுதியாக அட்டாங்க யோகத்தின் மூலமாகத்தான் அந்த யோக வடிவிலே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாமும் அந்த யோக வடிவம் கொண்டுதான் நம்முடைய சிந்தையிலே உணர முடியும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனைகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் வாய்ப்பு என்கின்ற கருத்திலே இறுதியாக அந்த அட்டாங்க யோகத்திலே அட்டாங்க யோகங்களால் பெறக்கூடியவன். ஆகவே நம்ம கூப்பாடு போட்டு குமரனை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் தவம் இருக்க வேண்டும், யோக நிஷ்டையிலே இருக்க வேண்டும், பிராணாயாம பயிற்சியிலே இருக்க வேண்டும். உங்களை சலனமுற்ற மனம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற
அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் விரிவாக சிந்திப்பதற்கு இந்த அமிர்த வேளையிலே நமக்கு வாய்ப்பு கூடியிருக்கின்றது என்று சொல்லி, அந்த ஒவ்வொரு தலைப்பினுடைய பொதிந்து வைக்கக்கூடிய பொது கருத்தை முதலில் சொல்லி அதனுடைய விளக்கத்தை பெற்றதற்கு பின்பு பாடலுக்கு நம்ம செல்வோம். 54வது கண்ணி, 55வது கண்ணி, இந்த 2 கண்ணிகளிலும் திருமார்பை பற்றியும் திரு இடுப்பை பற்றியும் குமரகுருபரர் சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமானுடைய மார்பு ஐம்பொன் மணிபூன் அகன் மார்பு. இந்த பதங்கள் எல்லாம் நம்முடைய கலிவெண்பா பதங்கள், நம்முடைய மனதுல சொந்த பதங்களாக நமக்கு வர வேண்டும் என்று நான் வேட்கை கொள்கின்றேன். ஐம்பொன் மணிப்பூன் அகன்மார்பு, அகண்ட மார்புடையவன், ஐம்பொன்னால் ஆக்கப்பட்ட மணிகளை அவன் பூண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட அழகிய திருமார்பை உடைய முருகப்பெருமானை ஆவலுடன் அணைத்து கொள்ளுவதற்காக வள்ளியம்மை காத்து கொண்டிருக்கின்றாள் என்பதை மிக அழகாக குமரகுருபரர் காட்டி, முருகப்பெருமானுடைய அவயவங்களிலே மார்பிலே பூண்டிருக்கக்கூடிய அணிகலன்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார். புரி நூல் பூண்டிருக்கின்றார், ருத்ராட்சத்தை அணிந்திருக்கின்றார், பூம்பட்டாடை தரித்திருக்கின்றார், அரைஞான் கயிறு அவருடைய இடுப்பை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது, கச்சை அணிந்து கச்சிதமாக காட்சியளிக்கின்றார் என்று அந்த மார்பு இடுப்பு ஆகிய அவயவங்களில் முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை எல்லாம் சொல்லி அவர் இப்படி அழகாக கவர்ச்சிகரமாக காட்சியளிக்கின்றார். விரிந்த மார்பும் பரந்த மார்பும் கொண்டு வள்ளியம்மைக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது வள்ளியம்மை அவருடைய ஈர்ப்பு, இவருடைய மார்பு, இவருடைய தோற்றம் வள்ளியம்மைக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அவரை கட்டி அணைத்து கொள்ளுவதாக இந்த காட்சி அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த 54, 55வது பதியத்தை பாடல் வழியாக நம்ம பார்க்கலாம். நமக்கு இப்பொழுது அது எளிதாக இருக்கும். மார்பும் திரு இடுப்பும் கும்பமுலை செவ்வாய் கொடியிடையார் வேட்டணைந்த அம்பன் மணிப்பூன் அகன்மார்பும். எவ்வளவு அழகான அந்த கவிதை வரிகள்! கும்பமுலை செவ்வாய் கொடியிடையார் வேட்டணைந்த, வேட்டணைந்த என்று சொன்னால் ஆவல் மிகுதியாக. யாரை பார்த்து ஆவல் கொண்டிருக்கின்றார் இந்த வள்ளியம்மை? கொடியிடையார், செவ்வாயோடு கூடியவர், அழகான மார்பகங்களை கொண்ட அம்மணி. கும்பமுலை செவ்வாய் கொடியிடையார் வேட்டணைந்த அம்பொன்மணிப்பூன் அகன் மார்பும். அகன் மார்புன்னா அகண்ட மார்பை உடைய முருகப்பெருமானை வள்ளியம்மை வேட்கை கொண்டு அணைக்கின்ற அந்த காட்சியை இங்கு குமரகுருபரர் காட்சிப்படுத்தி இருக்கின்றார். தொடர்ந்து 55வது பதிகத்தில் புரிநூலும் கண்டிகையும் பூம்பட்டு உடையும் அரைஞானும் கச்சை அழகும் என்று காட்சிப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள். புரிநூல், கண்டிகை என்று சொன்னால் ருத்ராட்சம், பூம்பட்டு ஆடை, இடுப்பிலே அரைஞான் கயிறு, கச்சை, இவைகளையெல்லாம் அணிந்து அழகுற காட்சியளிக்கக்கூடிய அந்த திரு மார்பு, முருகப்பெருமானுடைய மார்பு, அது கவர்ச்சிகரமாக நமக்கு மட்டும் இல்லை, அவருடைய காதலியான கும்பமுலை செவ்வாய் கொடியிடையாருக்கும் அவர்
வேட்டணைந்து விருப்பமோடு அணைக்கக்கூடிய வகையிலே காட்சியளிக்கின்றார் என்று இந்த மார்பு திரு இடுப்பு வர்ணனை அமைந்திருக்கின்றது. 56வது கண்ணியிலே திருக்கால்களை பற்றி குமரகுருபரர் சொல்லியிருக்கின்றார். கால்களிலே தண்டை, மிக அழகான தண்டையை அணிந்திருக்கின்றார். அழகான சிலம்பு அவர் அணிந்திருக்கின்றார். அந்த அளவில் குமரகுருபரர் நிறுத்தாமல் அந்த தண்டைக்கும் அந்த சிலம்புக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அணிகலன்களை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றது. தண்டையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நாதக்கழல் அப்படின்னு சொல்றார். நாதம் அப்படின்னு சொன்னா இசை என்று பொருள். இசை, அவங்க முருகப்பெருமான் அப்படி அந்த தண்டையை அணிந்துட்டு நடக்கிறது அப்படியே இசை வடிவமாக இருக்கின்றது, நாதக்கழலாக இருக்கின்றது. நாதக்கழல் என்று சொன்னால் தண்டை அணிந்திருக்கின்றார். அது இன்னிசை முழங்குகின்ற, இன்னிசை எழுப்புகின்ற தண்டை வடிவமாக அது இருக்கின்றது என்று சொல்லி, அடுத்ததாக நகுமணி பொன் கிண்கிணி பாதத்து அணிந்த பரிபுரம் என்று மிக அற்புதமான ஒரு வர்ணனை. என்னுடைய வேட்கையெல்லாம் இந்த வகுப்பிலே கூடியிருக்கக்கூடிய நாம் இந்த பதங்களை எல்லாம் நம்முடைய சொந்த பதங்களாக ஆக்கி கொள்ளுவதற்கு திரும்ப திரும்ப நம்ம இதை பாராயணம் செய்கின்ற பொழுது பலவிதமான மனப்பக்குவம் நமக்கு ஏற்படுகின்றது, பலவிதமான ஆன்மீக பயன்கள் நமக்கு வந்து அடைகின்றது. ஏதோ நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் இந்த புனித வரிகளை எல்லாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கின்றது என்பதை சொல்லி, நகுமணி பொற்கிண்கிணி பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய பரிபுரம். பரிபுரம் அப்படின்னு சொன்னா சிலம்பு அணிந்திருக்கிறாரு. அந்த சிலம்புல மணி கோர்க்கப்பட்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட மணி அப்படின்னு சொன்னா நகுமணி அப்படின்னு சொல்றாரு. அது அப்படியே புன்னகை புரிந்திருக்கக்கூடிய, அது அவ்வளவு ஒளி மிகுந்ததாக இருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது குமரகுருபரர் கவிதை வடிவிலே நகுமணி பொன் கிணி, அங்கேயே அந்த மணி ஓசை கேட்குது, அந்த சிலம்பினுடைய ஓசை கேட்கின்ற மாதிரி, கிணி பாதத்து அணிந்த பரிபுரம். பரிபுரம் அப்படின்னா தான் சிலம்பு. சிலம்பை அணிந்திருக்கின்றார், தண்டையை அணிந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட தண்டை என்றால் நாதக்கழல் என்று தண்டைக்கு அவர் வர்ணனை சொல்லி, சிலம்புக்கு நகுமணி பொன் கிணி பாதத்து அணிந்த பரிபுரம் என்று வர்ணித்திருக்கின்றார் என்று சொல்லி, இதை 56வது கண்ணியிலே நம்ம இப்ப பாடல் வரிகளிலே பார்க்கலாம். நாதக்கழலும் நகுமணி பொற்கிண்கிணியும் பாதத்து அணிந்த பரிபுரமும். அந்த பரிபுரம் என்கின்ற கடின வார்த்தைக்கு நம்ம பொருளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்ம இதை நம்ம மனசுக்குள்ள நிறுத்தி கொள்ளுவதற்கு இந்த காட்சியை, அவர் தண்டை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை, முருகப்பெருமான் சிலம்போடு நமக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த அற்புதமான அந்த காட்சியை நம்ம மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இந்த பதங்களை புரிஞ்சிட்டோம்னா நமக்கு எளிதாக இருக்கின்றது. நாதக்கழலும் நகுமணி பொற்கிண்கிணியும் பாதத்தணிந்த பரிபுரமும் என்று திருக்கால்களை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய பெருமான் குமரகுருபரர் மூன்றாவதாக மிக அற்புதமாக இறைவனுடைய வடிவங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றார். இது 57வது பதிகத்திலிருந்து 62வது பதிகம் வர ஒரு 6 பதிகங்களுக்கு இறைவனுடைய வடிவங்களை மிக அற்புதமாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்.
இந்த இதுல கடினமான கருத்துக்கள் எல்லாம் அங்கங்கே தட்டுப்படுகின்றன. அவைகளை எல்லாம் நான் எளிமைப்படுத்தி உங்களுக்கு அவைகளை சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அந்த ஒரு தடவை நம்ம எளிமைப்படுத்தி அதை மனசுல நம்ம ஆழ்ந்த சிந்தனையோடு அதை இருத்தி கொண்டோம் என்று சொன்னால் கந்தர் கலிவெண்பா நம்முடைய சொந்த கலிவெண்பாக ஆகும் என்று சொல்லி இறைவனுடைய வடிவங்களை குமரகுருவர் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றார். 57வது பதிகத்தில் சொல்றாரு, இறைவன் ஜகஜோதியா காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. 1000 வாட்ஸ் பல்பு 10,000 வாட்ஸ் பல்பெல்லாம் கிட்ட நிற்க முடியாது. இளம் பருதி சூரியன், ஒரு சூரியன் மட்டும் இல்ல, 100,000 கோடி சூரியன்கள் உதித்து காலை பொழுதிலே கதிர்களை பரப்பி ஒளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளி வெள்ளம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒளி வெள்ளமாக முருகன் காட்சி அளிக்கின்றார், முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார். சர்வ ஜோதிமயமாக, பரிபூர்ண ஜோதிமயமாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார். இளம் பருதி 100,000 கோடி, ஒரு சூரியன் இல்லைம்பா, 100,000 கோடி சூரியன்கள் தோன்றி, நினைச்சு பாருங்க. ஒரு சூரியன் தான் உண்மையில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. ஆனா நீங்க கற்பனை பண்ணி பாருங்கள், 100,000 கோடி சூரியன்கள் கதிர் பரப்பி ஒளி வீசி எவ்வளவு பளபள என்று இருக்குமோ அப்படி பளிச்சென்ற தோற்றத்தோடு முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார். இளம் பருதி 100,000 கோடி போல வளர்திரு தெய்வீக வடிவம் பெற்றவர் முருகப்பெருமான் என்று குமரகுருபரர் இங்கு சொல்லி இருக்கின்றார். மிக அழகாக இருக்கின்ற வரிகள் இந்த வரிகள். இளம் பருதி 100,000 கோடி போல வளர்தரு தெய்வீக வடிவம். அவருடைய வடிவம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா தெய்வீக வடிவு. காணக்கண் கோடி வேண்டும். நமக்கு உடல் சலிப்பு மறந்து போய் விடுகிறது, வயிற்று பசி தீர்ந்து போய் விடுகிறது, மற்ற சிந்தனைகள் எல்லாம் பறந்தோடி விடுகின்றன. முருகப்பெருமானை பார்க்கின்ற பொழுது வளர்தரு தெய்வீக வடிவை கண்டேன், அனைத்தையும் மறந்தேன், என் உள்ளத்தை பறிகொடுத்தேன், முருகனால் கவரப்பட்டேன், ஈர்க்கப்பட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார். தொடர்ந்து 58வது பதிகத்துல ஆதரிப்போருக்கு ஆருயிராக விளங்குகின்றார். அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஒரு வாசகம் இருக்கின்றது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எதுவுமே நம்ம விரும்பி போனாதான் நமக்கு விலகி போகாமல் அது கிடைக்கும். அந்த கருத்தோடு தான் குமரகுருபரர் சொல்லி இருக்கின்றார், முருகப்பெருமானை யாரெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ, பெருமானே நீதான் கதி, எனக்கு விமோச்சனம் வேண்டும் என்று சொன்னால் உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கிடையாது, உன்னுடைய பாதார விந்தங்களையே நான் பணிந்தேன், என் உடல் துன்பம் போக வேண்டும், என்னுடைய மன கஷ்டங்கள் தீர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆத்மாவாக நீதான் விளங்குகின்றாய் என்று முருகப்பெருமானை தஞ்சம் கொள்ளுபவர்களுக்கு, அதுதான் ஆதரிப்போருக்கு. அப்படி நீ தஞ்சம் கொண்டாய் என்று சொன்னால் உனக்கு ஆருயிராய் முருகப்பெருமான் விளங்குவார். அவர் தூரத்து உறவினராக இருக்க மாட்டார், எட்டாத கனியாக இருக்க மாட்டார். அவர் ஆருயிராக உனக்கு வந்து பக்கபலமாக நிற்பார், உற்ற துணை புரிவார் என்று ஆதரிப்போருக்கு ஆருயிராய் அன்பர் அகத்தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்கொளியே என்று குமரகுருவர் மிக அற்புதமாக முருகப்பெருமானுடைய வடிவத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அன்பர் அகத்தாமரையில வீற்றிருக்கிறார் முருகப்பெருமான். நம்ம ஆதரித்து
அவரை வணங்கினோம் என்று சொன்னால் அவர் ஆருயிராய் நமக்கு காட்சி அளிப்பார். நம்முடைய அகத்தாமரையில அவர் வீற்றிருப்பார். தெய்வ விளக்கொளியாக அந்த ஒளிய நம்ம உணர்றது தான் இன்றைய பாட வேளையினுடைய பயிற்சியாக நமக்கு அமைந்திருக்கின்றது. நம்ம முருகப்பெருமான சும்மா இந்த பதிகம் இயந்திர வடிவத்தில் உட்கார்ந்து கொண்டு படித்ததனால் நம்மளுக்கு வந்து விடாது. முருகா 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 என்று எங்கேயோ நம்ம யோசனையை வைத்து கொண்டு உச்சரிப்பில் மட்டும் முருகனை சொன்னா வந்துடாது. ஆத்மார்த்தமாக உள்ளார்த்தமாக நீங்கள் உணர வேண்டும் என்கின்ற அந்த பயிற்சியைத்தான் குமரகுருபரர் நமக்கு இந்த பகுதியிலே இன்றைய பகுதியிலே விளக்கமாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளார்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் நான் தெரிவித்துக் கொண்டு, ஆதரிப்போர்க்கு ஆருயிராய் அன்பராக தாமரையின் மீது இருக்கும் தெய்வ விளக்கொளியாக நம்மளுக்குள்ளதான் முருகப்பெருமான் இருக்கிறார். நம்முடைய இதய தாமரைக்குள்ளதான் அவர் அமர்ந்து நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு துணைவனாக அவர் விளங்குகின்றார் என்கின்ற செய்தியை 58வது பதிகத்துல மிக அற்புதமாக குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார். அன்பரகத் தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்கொளியே என்கின்ற இந்த சொற்பதம் நம்ம திருப்பி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கக்கூடிய பதத்தை குமரகுருபரர் நமக்கு இயற்றி காட்டியிருக்கின்றார். அன்பரகத்தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்கொளியே. அடுத்தது 59வது பதிகத்துல ஓதிய 5 ஓங்காரத்து உள் ஒளிக்கும் உள்ளொளியே. முருகப்பெருமானுடைய வடிவம் எப்படி இருக்குதுன்னா, இது மிக முக்கியமான பதிகமாக இருக்கின்றது. 59வது பதிகம் ஓதிய 5 ஓங்காரம். இந்த ஓம் அப்படி நம்ம சொல்லுகின்ற பொழுதுதான் அதான் ஓங்காரம். அதுல 5 வடிவங்கள் இருக்கின்றது. அந்த ஓங்காரத்துல அகரம் 1, 2வது உகரம், 3வது மகரம் ஆ ஊ மா. இந்த 3ஐயும் சேர்க்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த ஓம் என்கின்ற ஓசை வருகின்றது. அகரம் உகரம் மகரம் 3, 4வதாக இத நம்ம ஆத்ம சுத்தியோடு உச்சரிக்கின்ற பொழுது உச்சரிக்கின்ற பொழுது நம் உள் மனசுல நம்ம நெற்றி புருவத்திலே தோன்றுகின்ற அந்த ஒளி, மூல ஒளி, அந்த மூல ஒளி வள்ளல் பெருமானுக்கு தோன்றியது. அதாவது ஆத்ம சித்தியுடன் அவர் இறைவனை நினைச்சதுனால தோன்றியது அந்த ஒளி வடிவம். அது வட்ட வடிவமாக நெற்றி புருவத்திலே தோன்றுகின்ற அந்த வடிவத்தோடு 5 காட்சிகளை இங்கு குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார். அகரம் உகரம் மகரம் ஒளி, அந்த வட்ட வடிவம். இந்த ஓதிய 5 இதுதான் அந்த 5ங்கிறது. அகரம் உகரம் மகரம் மூல ஒளி வட்ட வடிவம். ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள் ஒளிதான் முருகப்பெருமான். அந்த உள் ஒளிக்கும் உள்ளொளியாக விளங்குகின்ற முருகப்பெருமான அதை பக்குவமா நம்ம நிலைப்படுத்துவதற்கு அன்றாடம் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய உட்பொருள், உட்கருத்து என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளொளியே 5 நீங்காத பேருருவாய் நின்றானே என்று சொல்லுகிறார் பெருமான். அந்த 5 நமக்கு தெரியும். படைத்தல் பிரம்மா செய்கின்றார், காத்தல் விஷ்ணு பெருமான் செய்கின்றார், அழித்தல் சிவபெருமான் ருத்ர வடிவத்திலே இருந்து செய்து கொண்டிருக்கின்றார், அருளல்
மகேஸ்வரன் செய்து கொண்டிருக்கின்றார். மறைத்தல் சக்தியை சதாசிவன் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். இத்துணை காரியங்களும் ஒட்டுமொத்தமாக நிற்காமல் நிலையாக நடைபெறுவதற்கு உற்ற துணையாக ஆக்கப்பூர்வமான காவலனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதுதான் குமரகுருபரர் கொடுத்திருக்கக்கூடிய நிர்மாண பத்திரம். 59வது பதிகத்திலே இப்படி நிர்மாணம் செய்து காட்டியிருக்கின்றார். ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளொளியே, ஐந்தொழிலுக்கும் நீங்காத பேருருவாய் நின்றவனே என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். இது 59வது பதிகம். 60, 61, 62 இந்த 3 பதிகங்கள் 6 வரிகள். இந்த 6 வரிகள் மிகவும் அற்புதமான வரிகள். இவைகளிலே அத்துவாக்களை காட்டியிருக்கின்றார். இந்த 6 வரிகள்ல முருகப்பெருமானை அடைவதற்கு, முருகப்பெருமானை நாம் ஏன் வழிபடுகின்றோம், ஏன் கொண்டாடுகின்றோம், ஏன் நம்முடைய இதய தாமரையிலே வைத்து பூஜித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அறம், பொருள், இன்பம் இவைகள் மூவற்றையும் இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம அனுபவித்து, அறம், பொருள், இன்பம் இந்த 3ஐயும் அனுபவித்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற வேட்கையோடு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் அத்துவாக்கள் என்று அந்த சைவ சித்தாந்தத்திலே உருவாக்கி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அத்துவாக்கள் 6 அத்துவாக்களாக இருக்கின்றன. 6 வரிகளிலே 6 அத்துவாக்களை குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார். இந்த 6 அத்துவாக்களுடைய பயன் என்ன என்று சொன்னால், நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மனப்பக்குவப்பட்டு இறைவனை சதாகாலம் நினைத்து நமக்கு இரவா புகழ் பெற வேண்டும், வீடு பேறு நாம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை அடைவதற்கு அவர் சாவியை நம்மிடத்திலே, திறவுகோலை நமக்கு கொடுத்திருக்கின்றார் குமரகுருபரர். இதுதான் இந்த திறவுகோல். இந்த 6 வரிகள், இந்த 6 அத்துவாக்கள், 60, 61, 62வது பதிகங்கள் மிகவும் அற்புதமான பதிகங்கள். கடினமான கருத்துக்கள் இருந்தாலும் அவைகளை நம்ம எளிமையாக புரிந்து கொண்டு நம்ம இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, முதல் அத்துவா, 6 அத்துவாக்கள்ல முதல் அத்துவா மந்தராத்துவா. இந்த மந்தராத்துவா அப்படிங்கிறது தான் உயிர் சக்தியாக விளங்குகின்றது. அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா, இரத்த வடிவத்திலே இருக்கின்றது. மந்தராத்துவா இரத்த வடிவம். ரத்தம்தான் நம்மளுக்கு உயிர். ரத்தம் போயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடல்ல எந்த சக்தியுமே கிடையாது. ஆகவே மந்தராத்துவா என்கின்ற அந்த இரத்த சக்தியை நமக்கு ஏற்படுத்தி ஆற்றல்களையும் செயல்பாடுகளையும் நாம் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த மந்தராத்துவா என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். மந்தராத்துவா என்கின்ற உயிர் வடிவம் இது இரத்தத்தின் மூலமாக இறைவன் நமக்கு அளிக்கின்றார். 2வது அத்துவா பதாத்துவா. இந்த பதாத்துவா அப்படிங்கிறது சொல் வடிவம் பெற்றிருக்கின்றது. பதம் அப்படின்னு சொன்னாலே சொல்லுன்னு அர்த்தம். பதம் பிரித்து நம்ம விளக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பதம் அப்படின்னு சொன்னாலே சொல்லுன்னு அர்த்தம். அது முருகப்பெருமானுடைய முடி, விரிந்த முடி, பரந்த முடி, பரா, அது பதாத்துவா. அதான் அந்த 2வது அத்துவா பதாத்துவா. அது இறைவனுடைய முடியாக இருக்கின்றது. அது சொல் வடிவம் தாங்கி இருக்கின்றது என்று காட்டியிருக்கின்றார். 3வது அத்துவா வர்ணாத்துவா. இந்த வர்ணாத்துவா அப்படிங்கிறது எழுத்து வடிவத்திலே இருக்கின்றது. அது முருகப்பெருமானுடைய நம்முடைய அவயவத்திலேயே மிக முக்கியமான பகுதி எது அப்படின்னு சொன்னோம்னா, உடம்பு முழுவதும் போர்வையாக இருக்கக்கூடிய தோல் தான் மிக முக்கியமான பகுதி. அந்த தோல் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கவர் இல்லை.
காரை நிறுத்தின உடனே நம்ம கவர் போட்டு அதற்கு பாதுகாப்பு கொடுப்பது போல, நம்ம உடம்புக்கு நம்ம சட்டை போட்டு நம்ம பாதுகாத்து கொள்வதை போல, குளிரடிக்கின்ற பொழுது போர்வையை மூடி நம்ம குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதை போல, உடம்பை நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை அது தோல். அதைத்தான் வர்ணாத்துவா என்று இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார். அது எழுத்து வடிவத்திலே இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். 4வது அத்துவா புவனாத்துவா. புவனாத்துவா என்பது புவனம் அப்படின்னு சொன்னோம்னா உலகத்தை குறிக்கின்றது. அந்த உலகத்தை முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உடம்புல எப்படி எல்லா பகுதிகளிலும் சிறு சிறு ரோமங்கள் நம்ம வியாபித்து இருக்கின்றதோ அந்த ரோம வடிவத்திலே இருக்கக்கூடிய புவனாத்துவா என்று காட்டியிருக்கின்றார். 5வதாக தத்துவாத்துவா. தத்துவாத்துவா என்கின்ற அந்த 5வது வடிவத்தில் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஊன், அதில் இருக்கக்கூடிய மஞ்சைங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லுகின்றார்கள். உயிர் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லுகின்றார்கள். எலும்புல உள்ள இருக்கிறது அந்த மஞ்சை. அப்புறம் ரத்தம், இதுகளை எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த தத்துவாத்துவா என்கின்ற 6 அத்துவாக்களில் ஒன்றாக இருக்கின்றது. இறுதியாக கலாத்துவா. கலாத்துவா என்பது எதை குறிக்கிறதுன்னா வித்தையை குறிக்கின்றது. வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற சாகசங்கள், நாம் செய்கின்ற பணிகள், அதெல்லாம் தான் வித்தைகள். வித்தைகள், நிவர்த்திகள், சாந்திகள். வித்தை, நிவர்த்தி, சாந்தி ஆக இந்த 3ஐயும் கலாத்துவா கொடுத்து இந்த நம்ம வீடு பேறு அடைவதற்கு துணையாக இந்த 6 அத்துவாக்களும் விளங்குகின்றன என்கின்ற இந்த அற்புத காட்சியை குமரகுருபரர் இந்த 3 பதிகங்கள் வாயிலாக காட்டியிருக்கின்றார் என்பதை சொல்லி, இப்பொழுது நம்ம பதிகத்தை இதை வைத்து இந்த கருத்தை வைத்து கொண்டு இந்த பதிகத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். 60வது பதிகம். மந்திரமே சோரி. சோரின்னா ரத்தம். அந்த மந்திராத்வா என்ன வடிவத்தில் இருக்குதுங்கிறது தான் மந்திரமே சோரியா வான்பதமே. அது 2வது அத்துவா. முதல் அத்துவா மந்திராத்வா, 2வது அத்துவா பதாத்வா. வான்பதமே மாமுடியாக. பதாத்வா என்ன வடிவில் இருக்கின்றது? அந்த சொல் வடிவத்திலே இருக்கக்கூடியது அந்த முடிகள் நிறைந்ததாக இருக்கின்றது. வான்பதமே மாமுடியா தொந்தமுறும் வண்ணமே தொக்காக. தொந்தமுறும் என்று சொன்னால் தொடர்புக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எழுத்து. எழுத்து தான் நம்ம ஒருத்தர் நம்ம தொடர்பு கொள்ளுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த எழுத்து. தொந்தமுறும் வண்ணமே தொத்தாக. தொத்தாக என்று சொன்னால் அந்த தோல் வடிவமாக காட்சி அளிக்கின்றது என்று 3 அத்துவாக்களை இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறார். மந்திராத்துவா, பதாத்துவா, வர்ணாத்துவா. இந்த 3 அத்துவாக்களை சொல்லி 4வது அத்துவா 61வது பதிகத்திலே இருக்கின்றது. ஒத்த புவனத்து உருவே ரோமமா. புவனம்னா உலகம். புவனத்து உருவே ரோமமாக காட்சி. எப்படி உடல் முழுவதும் ரோமம் வியாபித்திருக்கின்றதோ, அடர்ந்தும் படர்ந்தும் இருக்கிறதோ, அதை போல முருகப்பெருமான் நம் உள்ளத்திலே அவர் ஓங்கி நிலை பெற்றிருக்கின்றார் என்பதுதான் புவனத்துருவே ரோமமா. தத்துவங்களே சத்த தாதுவாய். தத்துவாத்துவா சத்த தாதுவாய்ங்கிறது தான் அந்த ஊன், மஞ்சை, எலும்பு, ரத்தம் என்றெல்லாம் நான் பொருள் சொன்னேன். தத்துவங்களே சத்த தாதுவாய் வைத்த 62வது பதிகத்துக்கு வர்றோம்.
கலாத்துவா, கலையே அவயவமாய் காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாக நின்றோய். இந்த 6 அத்துவாக்களின் வடிவங்களை தாங்கி எனக்கு வீடு பேறு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்கி பரிபூரணமாக காட்சி அளிக்கக்கூடிய பரமபிதாவாகிய முருகப்பெருமானே, உன்னை போற்றுகின்றேன், உன்னை வணங்குகின்றேன் என்றதுதான் குமரகுருபருடைய வாக்காக இருக்கின்றது என்பதை சொல்லி இந்த 6 அத்துவாக்களுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு காட்டி, இவைகளெல்லாம் தான் இறைவனுடைய வடிவங்களாக குமரகுருபரர் காட்டியிருக்கக்கூடியது. 57வது பதிகத்திலிருந்து 62வது பதிகம் வர இறைவனுடைய வடிவங்களை இவ்வாறெல்லாம் இளம்பருதி 100,000 கோடி போல வளர்தரு தெய்வீக வடிவம் ஆதரிப்போருக்கு ஆறுயிராய் அன்பரக தாமரையின் மீது இருக்கும் தெய்வ விளக்கொளியாகவும் ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளொளியாகவும் 5 நீங்காத பேருருவாய் நின்றும் 6 அத்துவாக்களின் மூலமாக மந்திராத்துவா, பதாத்துவா, வர்ணாத்துவா, புவனாத்துவா, தத்துவாத்துவா, கலாத்துவா ஆகிய 6 அத்துவாக்கள் மூலமாக நான் அறம் பொருள் இன்பம் துய்த்து நான் வீடு பேறு அடைய வேண்டும், பிறப்பில்லாத ஒரு நிலையை நான் அடைவதற்கு உறுதுணையாக நிற்கின்ற முருகப்பெருமானே, உன்னுடைய உருவத்தை என்னுடைய மனக்கண்ணிலே நிறுத்தி நான் வழிபட்டு கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் நீங்காத நினைவாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என்கின்ற கருத்தை உள்ளடக்கிய பதிகங்களாக இவைகள் விளங்குகின்றன. இந்த பதிகங்கள் இன்றைய அனுபவம் சிறந்த அனுபவமாக நமக்கு கொடுக்கக்கூடிய காட்சியை குமரகுருபரர் வழங்கியிருக்கின்றார் என்பதை இறைவனது வடிவங்கள் மூலமாக நம்ம கண்டுகொண்டோம். அடுத்த பகுதியாக 5 செய்கின்றவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான் என்று சொல்லியிருக்கின்றார். அது எப்படி இருக்கின்றார்னா, அண்டம் உருவாகி. முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார்? முருகப்பெருமான் எங்கு இருக்கிறார்? அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார், எங்கும் வியாபித்திருக்கின்றார் என்ற காட்சியை குமரகுருபரர் சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். அண்டம் உருவாகி. அந்த அண்டமே முருகப்பெருமானுடைய உருவம்தான். அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராக அவர் இல்லாத இடமே இல்லை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெருமானாக அவர் காட்சியளிக்கின்றார் என்பதுதான் அண்டம். உலகமே தன் வடிவாக நிற்கின்றார். அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய். அங்கம் சராசரமாய்னா இந்த உலகத்தை முருகப்பெருமான் தோற்றுவித்தார். அந்த உலகத்திற்கு உயிர்களை தோற்றுவித்தார். அதுதான் சராசரம்ங்கிறது. நடப்பன, பரப்பன, நீந்துவன, இதெல்லாம் தான் சராசரங்கள். இந்த உயிர்களை எல்லாம் தோற்றுவிப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்குனவர் அண்டமே உருவாகி அங்கம் சராசரமாய் கண்ட சக்தி 3 காரணமாய் விளங்குகின்றார் என்கின்ற அற்புத பதிகம்தான் இந்த 63வது பதிகமாக இருக்கிறது. அது என்ன? கண்ட சக்தி 3 காரணமாய் எப்படின்னு சொன்னா, முருகப்பெருமான் தான் நம்முடைய உணர்வுகள் ஏற்படுத்துவதற்கு காரண கர்த்தாவாக விளங்குபவரே முருகப்பெருமான் தான். நம்மளுக்கு நல்ல நினைப்பு, அந்த நினைப்புக்கு பின்னால அதை காரியமாக ஆக்குவதற்கு உரிய சக்தி எல்லாத்தையும் கொடுக்கறது முருகப்பெருமான் தான். அதைத்தான் இந்த இடத்துல கண்ட சக்தி 3 காரணமாயின்னு சொல்றாரு. முதல்ல விருப்பம், 2வது அறிவு. இந்த காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறோம். அந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம எதை பிரயோகிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய அறிவை பிரயோகிக்கின்றோம். அறிவு, காரண அறிவு. அதை யார் கொடுக்கறது? அந்த காரண அறிவுன்னா முருகப்பெருமான் தான் கொடுக்கிறார். விருப்பம், அறிவு, 3வதாக தொழில்.
இதைத்தான் இன்னொரு வடிவத்திலே நம்ம சொல்லலாம். விருப்பம் என்பதை இச்சை என்று சொல்லலாம், அறிவு என்பதை ஞானம் என்று சொல்லலாம், தொழில் என்பதை கிரியை என்று சொல்லலாம். இந்த மூன்றுக்கும் காரணகர்த்தாவாக விளங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை இந்த உலகத்திலே நான் நிகழ்த்துவதற்கு காரணகர்த்தாவாக விளங்குகின்றவர் இந்த முருகப்பெருமான் என்ற அற்புதமான இந்த கருத்து. அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்டசக்தி மூன்றும் காரணமாய் என்று இந்த ஐந்தொழில் செய்பவன் என்ற தலைப்பிலே முதல் கருத்தாக 63வது பதிகத்திலே மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்டசக்தி மூன்றும் காரணமாய் என்று சொல்லி தொடர்ச்சியாக 64வது பதிகத்துல தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப, ரொம்ப மிக நுட்பமான கருத்து. இந்த 64வது பதிகத்துல வெகு நுட்பம். என்ன நுட்பம்னா 64வது பதிகத்துல தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவன் உணர்த்தினால்தான் உயிர்கள் உணர முடியும். இது முடிந்த முடிவு. சைவ சித்தாந்தத்துல இறைவன் உணர்த்தணும், அப்பதான் அந்த உயிர்கள் உணர முடியும். இப்ப இந்த காரியத்தை நான் செய்யலாம்னு நினைச்சேன், என் பையனை நான் இன்ஜினியரிங்ல சேர்த்தலாம்னு நான் நினைச்சேன். இந்த நினைக்கிறதுக்கெல்லாம் ஆதார சக்தி, ஆதார சுருதியாக இருக்கிறது யாரு? முருகப்பெருமான் தான். இறைவன் உணர்த்தினால்தான் உன்னால் உணர முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள் மானிடனே என்று குமரகுருபரர் இலக்கண ரூபமாக இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இறைவனுடைய சக்தி இல்லாம ஒண்ணும் நடக்காதப்பா அப்படிங்கிறது தான் இந்த வரியினுடைய பொருள். என்ன சொல்லி இருக்கிறாரு? தொண்டுபடும் ஆவிப்புலனுக்கு, நம்ம ஆவிப்புலம், நம்ம ஆன்மாவாக உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகாயுதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அறிவு அளிக்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான் தான், இறைவன். அவரு உணர்த்தலின்னு வைங்க, நீ ஜீரோவாக தான் இருப்ப. நீ உயிர் பெற மாட்டாய், உணர்வு பெற மாட்டாய், சக்தி பெற மாட்டாய், ஆக்கம் பெற மாட்டாய். இறைவன் உணர்த்த வேண்டும், அப்பொழுதுதான் உணர்வாய் என்கின்ற அற்புத கருத்தை இந்த பாட வேளையிலே நம்ம மனதிலே இருத்தி கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது. தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும் எங்கோவே என்று. ஆகா, குமரகுருவர் என்னுடைய அரசனாக நீ விளங்குகின்றாய் அப்பாங்கிறார். எம் கோவே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும். இந்த ஐந்தொழில்கள், படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், இதெல்லாம் ஐந்தொழில்கள் இருக்குதே, அதையெல்லாம் இந்தந்த நேரத்துல இது நடக்கணும். படைக்கிற தொழில் நடக்கணும், காக்கிற தொழில் நடக்கணும், அழிக்கிற தொழில் நடக்கணும், மறைக்கிற தொழில் நடத்தணும், அருளல் நடக்கணும். இது எல்லாத்துக்குமே ஏவி ஏவி கட்டளையிட்டு கட்டளையிட்டு நீ நடத்தி கொண்டிருக்கின்றாயே முருகப்பெருமானே. உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வீரம், உன்னுடைய சாதுரியம் அதை கணக்கிட முடியுமா? அளவிட முடியுமா? ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும் எம் கோவே என்று ஆராதனை செய்கின்றார் முருகப்பெருமானே. இந்த 2 பதிகங்களிலும் ஐந்தொழிலை செய்கின்ற அந்த காட்சியை மிக அழகாக காட்டியிருக்கூடிய குமரகுருபரரை இப்ப நம்ம பதிக வடிவில் பார்க்கலாம். 63வது பதிகம், 64வது பதிகம். அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்டசக்தி மூன்றுட்கரணமாய். நம்மளுக்கு முதல்ல நம்ம பொருளை நம்ம விரித்து பார்த்த காரணத்தினாலே இந்த பதிகம் நமக்கு சொந்த பதிகமாக நம்முடைய மனதிலே நிலை பெற்றிருக்கக்கூடிய பதிகமாக இருக்கிறது. அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய், அங்கம் சராசரமாய்,
சராசரம் எங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள், மிருகங்கள், பாம்புகள், பல்லிகள் இதெல்லாம் உலகத்தில் எல்லாம் யாரு கொடுத்தது? எல்லாம் முருகன், இறைவன் கொடுத்தது. அங்கம் சராசரமாய் 3 சக்திகளுக்கு கரணமாய் விளங்குகின்றாயே. கண்ட சக்தி 3 கரணமாய் விளங்குகின்றாய். தொண்டுபடும் ஆவிப்புலனுக்கு அறிவளிப்ப. தொண்டுபடும் ஆவிப்புலனுக்கு தொண்டு செய்கின்றேன். நான் காரிய சித்திகளிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரண கர்த்தாவாக விளங்குகின்றவர் முருகப்பெருமான் ஒருத்தர் தான். அதான் தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப. ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும் எங்கோவே என்று இந்த ஐந்தொழிலையும் செய்கின்றவன் என்கின்ற பகுதியிலே குமரகுருபரர் சொல்லி காட்டி, இன்றைக்கு நாம் இறுதியாக பார்க்கக்கூடிய பகுதி அந்த 9வது தலைப்பு. கந்தர் கலிவெண்பாவிலே இது 9வது தலைப்பாக வருகின்றது. அதுல அட்டாங்க யோகத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். அட்டாங்க யோகம் அப்படின்னு சொன்னோம்னா 8 யோகங்கள். யோகத்துல நம்ம உட்கார்கின்ற பொழுது நம்முடைய உடலை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, நம்ம அமைதியாக நம்ம கால்களை மடித்து தரையில உட்கார்ந்து தியானம் செய்து நெற்றி புருவத்திலே அந்த ஒளி வட்டத்தை உருவாக்குகின்ற அந்த நிலை தான் அந்த அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது. அந்த அட்டாங்க இவ்வளவு எல்லாம் இந்த பயிற்சி மூலமாகத்தான் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறத குமரகுருபரர் இறுதியாக நம்ம பக்தர்களாகிய நமக்கு புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அது இறைவனுடைய சொற்களாக விளங்குகின்றன என்பதை இந்த அட்ட யோகங்களால் பெறக்கூடியவன் என்கின்ற இந்த 65வது பதிகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. என்ன சொல்லி இருக்கிறாரு 65வதுல? வரும் மேபவரும் அட்டமூர்த்தமாம். மேபவரும் அட்டமூர்த்தமாம் என்று சொன்னால், அட்டம் என்று சொன்னால் 8ன்னு அர்த்தம். என்ன 8? நிலம், அந்த 5 பூதங்கள் நம்மளுக்கு தெரியும். நிலம், நீர், தீ, வான், காற்று, இது 5 பூதங்கள். 6வது சூரியன், 7வது சந்திரன், 8வது உயிர். அதான் மேபவரும் அட்டமூர்த்தமாம் வாழ்வே. எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த 8 சக்திகள் மிக முக்கியமானவைங்கிறார். நம்ம உயிர் வாழ்கின்ற பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த 8 சக்திகள், நிலம், நீர், தீ, வான், காற்று, சூரியன், சந்திரன், உயிர், இது இல்லாம நம்ம இயங்கவே முடியாது. இந்த 8 நமக்கு மிக முக்கியம். அதைத்தான் அட்ட யோகங்களால் பெறக்கூடியவன் என்கின்ற தலைப்பை கொடுத்து குமரகுருபரர் சொல்லுகின்றார். மேபவரும் அட்டமூர்த்தமாம் வாழ்வே. இது ஒரு பகுதி. 2வது பகுதியாக மெஞ்ஞானம் தரும், அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானம் எப்ப வரும்? அந்த நெற்றி புருவத்தில் அந்த ஒளி வட்டம் எப்ப தோன்றும் அப்படின்னு சொன்னா, அந்த உன்னுடைய இதய தாமரையில பரிபூரணமாக முருகப்பெருமானை வீற்றிருக்க செய்து நீ தியானம் பண்ணுகின்ற பொழுது, அந்த தியானத்தின் வழியாக பிராணாயாமம் என்கின்ற அந்த தியானத்தின் வடிவாக அந்த 8 யோகங்களை பற்றி நீங்கள் எல்லாம் பல பகுதிகளில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அந்த 8 யோகங்கள் தான் திருமூலர் மிக அற்புதமாக திருமந்திரத்திலே அந்த 8 யோகங்களை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் காட்டியிருக்கின்றார். அந்த பரமானந்தத்தை உணர வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த 8 யோக வடிவத்தில் தான் செய்ய முடியுங்கிறது தான் மெஞ்ஞானம் தரும் அட்டயோக தவமே என்று குமரகுருபரர் முடித்து காட்டியிருக்கின்றார். இப்பொழுது 65வது பதிகத்தை நம்ம படிச்சாதான் அதே கருத்து தான் வருது. வரும் மேப வரும்
இந்த 64 இறுதி பகுதியும் எடுத்துக்கணும். மேபவரும் மட்டமூர்த்தமாம் வாழ்வே மெஞ்ஞானம் தரும் அட்ட யோக தவமே என்று சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமானை உணர வேண்டும் என்று சொன்னால், அந்த மெஞ்ஞானம் உனக்கு கிட்ட வேண்டும் என்று சொன்னால், ஞானம் தரும் அட்ட யோக தவம். அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம்னா அந்த 8 வகையான யோகங்களையும் நீ பயிற்சி செய்து அதன் மூலமாக நீ நிர்வாண நிலையை அடைய வேண்டும். அதுதான் குமரகுருபரர் அடைந்தார், விவேகானந்தர் அடைந்தார், வள்ளல் பெருமான் அடைந்தார், திருவண்ணாமலையிலே ரமண மகரிஷி அவர்கள் அடைந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் ரமண மகரிஷிக்கெல்லாம் கேன்சர் நோய் வந்து அவரை துன்புறுத்திய காலத்தில் கூட மருத்துவர்களெல்லாம் வந்து அது ஆப்ரேஷன் செய்யலாமுங்க, அறுவை சிகிச்சை செய்து அந்த நோயை குணப்படுத்தலாம் என்று சொன்ன பொழுதெல்லாம் ரமண மகரிஷி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லையாமா. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லையாமா. அந்த நோய் கொடுத்தக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அவருக்கு தூசாக விளங்கியது. பரமபிதாவை அவர் பரிபூர்ணமாக தன்னுடைய நெஞ்ச தாமரையிலே நிறுத்தி வழிபடுகின்ற பொழுது அந்த உடல் துன்பங்கள் எல்லாம் பஞ்சாக பறந்து விடுகின்றது என்பதை ரமண மகரிஷி போன்கின்ற ஞானிகள், வள்ளல் பெருமானுடைய அனுபவங்கள், இவைகளையெல்லாம் நம்ம படிக்கின்ற பொழுது நம்ம தெரிந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய இலக்கும் இந்த கந்தர் கலிவெண்பாவை படிக்கின்ற பொழுது நம்முடைய இலக்கும் இந்த மாதிரியான ஞானிகள் அவர்கள் மெஞ்ஞானத்தை எப்படி உணர்ந்தார்களோ அந்த உணர்வை நம்மளும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்காகத்தான் குமரகுருபரர் நமக்கு வழி அமைத்து காட்டியிருக்கின்றார். அட்டாங்க யோகத்தை நீ முறையாக பயின்று பயிற்சி செய்து வழி நடத்தினாய் என்று சொன்னால், உனக்குள் வழி நடத்தி கொண்டாய் என்று சொன்னால், இறைவனை நீ காண்பாய். இறைவனை காண்பாய் என்று சொன்னால் அந்த பொய்க்கண் மூலமாக நீ காண முடியாது, மெய்க்கண் மூலமாக நீ உணர முடியும் என்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைய பாட வேளையிலே சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம் அமைந்தது என்று நான் மிக சொல்லி, ஆறிரு தடம் தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேள் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேள், ஏரிய மஞ்சை வாழ்க, ஞானிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் என்று முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி, அதை சொல்லுகிறதற்கு பாக்கியம் வேணும். அந்த நாவு, நம்முடைய நாவு, சுழலுகின்ற நாவு இந்த மாதிரியான மந்திர வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு வாய்ப்பு நமக்கு இறைவா நீ கொடுக்க வேண்டும், அருள வேண்டும் என்று பக்த பெருமக்கள் உங்கள் சார்பாக விண்ணப்பித்து, நமக்கு எல்லோருக்கும் இந்த பாக்கியம், ஒருமித்த பாக்கியம் அமைய வேண்டும். இந்த சத்சங்கம் அதற்கு நமக்கு துணை நிற்க வேண்டும். தொடர்ந்து நம்ம சிந்திப்பதற்கு நமக்கு இறைவன் வாய்ப்பு அருள வேண்டும் என்று கூறி இந்த பாடவேளையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.